சாட்டர்டே மார்னிங். இன்னைக்கே எடுத்து இன்னைக்கே போடுற ஃபர்ஸ்ட் vlog இதா தான் இருக்கும். லாங் வீடியோ எடிட் பண்ணி வச்சாச்சு. பட் எப்போ வந்து போஸ்ட் பண்ணுறேன்னு தெரியல. மேபி 2 o'clock மேலே ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து டே கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். டே ஸ்டார்ட் பண்ணுறதை விட கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்ட்டு சூப்பராக ஒரு பாட்டு போட்டுட்டு ஒரு 9 o'clock அப்படிங்கும்போது பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு நாள் ஆஃபீஸ் போகணும் அப்படின்ட்டு ஒரு 3 நாள் வந்து எனக்கு சுத்தமாகவே மூடு சரியில்லை. அதனால ஆஃபீஸ் பக்கமே போகலன்னு தான் சொல்லலாம். நேற்று எடிட் பண்ண லாங் வீடியோவில் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டு அப்படியே எல்லா கவலைகளையும் முடிச்சுக்கிட்டேன். இன்னைக்கு டே நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும், அன்மோட்டிவேட்டடாக இருக்கணும் அப்படின்ட்டு இன்னையிலிருந்து நியூ லைஃப் நியூ ரொட்டீன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் எப்போ யாரை மீட் பண்ணாலும் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணத்தை திருடிட்டு வந்துடுவேன். இது ஆல்ரெடி நம்மளோட vlogல சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி ரொம்ப இன்ஸ்பயர்ட் ஆன மாதிரியான ஒரு பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷினி. என்னோட தங்கச்சின்னு கூட சொல்லலாம். ரொம்ப சின்ன பொண்ணு, அவ்வளோ நல்ல ஒரு மெச்சூரிட்டி. எல்லாமே வந்து ஆர்கானிக்காக சேல் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில இருந்து. இது ப்ரொமோஷன் சொல்கிறத விட எனக்கு அந்த பொண்ணு வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், அதை நான் பார்க்கணும், அது மட்டும்தான். ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ப்ரமோஷன் வந்து பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பேஜில் ஆர்கானிக்கான பாரம்பரிய அரிசி, ரோஸ்மேரி, லிப் பாம், கண்மை, பயோ என்சைம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ். இப்போ பாரம்பரிய அரிசி அப்படின்னா யார் யார் எது சாப்பிடலாம், எப்படி குக் பண்ணலாம் அப்படிங்கிற முதற்கொண்டு சூப்பராக டீட்டெயில்டாக அவங்களே சொல்லுவாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸில் பின் பண்ணியிருக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.